மேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். கஜாவுடைய மகன் 16 வயது மதிக்கத்தக்க பாடசாலை மாணவன். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு சொன்ன கருத்து இப்போது மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசீம் தாஜுதீனை படுகொலை செய்தது எனது தந்தை கிடையாது. இந்த படுகொலைக்கும் எனது தந்தைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனது தந்தையை படுகொலை செய்தது எனது தாய் தான். இது எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவோ அல்லது அரசியல் லாபம் கருதியோ கிடையாது. மரணித்த எனது தந்தைக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த 16 வயது மதிக்கத்தக்க அந்த கஜாவுடைய மகன் ஊடகங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் இப்போது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எதன் அடிப்படையில் இவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 3 காரணங்களை சொல்றாரு. முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசீம் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்ட காலம் 2012ஆம் ஆண்டு. எனது தந்தை இந்த கால பகுதியில ஹொரண டு கொழும்பு அப்படின்னு சொல்லுகின்ற 120 இலக்க பயண ரூட்ல தான் எனது தந்தை ஒரு சாதாரண கண்டக்டராக வாழ்ந்தாரு, பணி செய்தாரு. இந்த காலப்பகுதியில் இவர் இங்க இருக்கும் பொழுது வசீம் தாஜுதீனை இவர் படுகொலை செய்திருப்பாரு. அப்போது எனக்கு வயது 3 அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இரண்டாவது விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசிடிவி புட்டேஜை சிஐடிங்க காட்டி கேட்டாங்க. அதுல பியர் டின்னோட ஒருத்தர் நிக்கிறாரு. நான் அவங்கள்ட்ட சொன்னதுதான், எனது தந்தை வாழ்நாள்ல பியர் குடிச்சதாகவோ ஒரு சிகரெட் கூட பத்தினது கிடையாது. எனவே நீங்க காட்டுகின்ற அந்த நபர் கையில பியர் டின் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. கூடவே தாய்கிட்ட கேட்ட நேரமும் தாய் சொல்லியிருக்கிறா இல்ல அப்படின்னு சொல்லி, பிறகு தாய வேறு அறையில கூட்டு விசாரிச்ச போதுதான் தாய் எனது தந்தை தான் அது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தையும் அவரு சொல்லி இருந்தாரு. எனது தந்தைக்கு இடுப்பு வலி இருந்தது. அந்த இடுப்பு வலியின் போது இடுப்புல கை வைக்கிற அந்த பொசிஷனை வச்சுதான் தாய் எனது தந்தை என்ற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்திருக்கிறாங்க. எனது தந்தைக்கு இடுப்பு வலி வந்தது 2012 காலப்பகுதியில். அது 2017 இந்த பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதுல இந்த இடுப்பு வலி வர ஆரம்பிச்சது. அது எப்படி 2012ஆம் ஆண்டு இடுப்புல கைய வச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வியையும் அந்த பையன் கேட்டதை பார்க்க முடிந்தது. இந்த காரணங்களால் அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது தந்தை வசீம் தாஜுதீன் படுகொலையோடு சம்பந்தப்பட முடியாது என்ற ஒரு விஷயத்த உறுதியாக சொல்றாரு. அது மட்டுமல்ல, இரண்டாவது விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது தந்தையை படுகொலை செய்தது எனது தாய் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கான ஒரு வரலாறையும் ஒரு அடுக்கி கொண்டு போறதை பார்க்க முடிஞ்சது. அதாவது எனது தாய்க்கும் சம்பத் ராமநாதன் என்ற நபருக்கும் இடையில ஒரு கள்ளக்காதல் மலர ஆரம்பிச்சது. அது என் கண்கள்ல பட்டது. இந்த சம்பத் ராமநாதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரதியாகத்தான் வாப்பா அவரை அமர்த்தி இருந்தாரு. இந்த சந்தர்ப்பத்துல தான் இருவருக்கும் இடையில காதல் மலர்ந்தது. இந்த காதல் குறித்து நான் தந்தைகிட்ட சொல்லி இருந்தேன். ஒரு நாள் கையும் களவுமாக இருவரையும் ஒரு அறையில பிடிச்சு வாப்பா அடிக்க ஆரம்பிச்சாரு. இறுதியா வாப்பா சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த நாட்டுல நீ இருந்தாயின்னா உன்னை நான் படுகொலை செய்வேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி மிரட்டினாரு. அதுக்கு பிறகு சில தினங்கள்ல ஒரு ஆயுத கேஸ்ல வாப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயிலுக்கு போனதுக்கு பின்னால உம்மா என்ன பண்ணினான்டா, இருந்த காணிகளை வித்துட்டு எங்கேயோ தலைமறைவாகிட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு 5.5 மாதங்களுக்கு பின்னால வாப்பாவை நான் பிணையில வெளியில் எடுத்தேன். எடுத்தது பிறகு நாங்க எல்லாரும் சேர்ந்து தாயங்கன்ற விஷயத்தை நாங்க தேடினோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது வெளிநாட்டுல இந்த குறித்த நபரோட துபாயில உம்மா இருப்பதாக கேள்விப்படுது. அதுக்கு பிறகு 3.5 மாதங்களுக்கு பின்னாலதான் தந்தை படுகொலை செய்யப்படுறாரு. படுகொலை செஞ்ச உடனே நாங்க தாய்க்கு தகவல் சொன்னதோட துபாயில இருந்து உடனடியாக தாய் வந்ததுக்கு பிறகு இறுதி சடங்குகள் செய்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் அப்போதுதான் அவருக்கு தெரியும், கூடவே எனது சகோதரனும் சகோதரியும் படுகொலை செய்யப்பட்ட செய்தி முன்கூட்டி நாங்க அதை சொல்லல. இதுக்கு பிறகு உடனடியாக இந்த சம்பவம் நடந்த 3 மணித்தியாலத்துக்குள்ள பெகோஸ் சமன் உடனடியாக எனக்கு போன் பண்ணி, இப்படி கையில இருந்த பணத்தை உம்மோட அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்கிறேன், தேவைகளுக்கு பயன்படுத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நான் உடனே உம்மட்ட கேட்டேன், தந்தையை கொண்டவன் பணம் அனுப்புற அளவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி. அதுக்கு உம்மா என்ன கேட்ட விஷயம் என்னண்டா, எனது கணவரையும் எனது குழந்தைகளையும் படுகொலை செய்வதற்கு நான் துணையாக இருப்பேனா அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிச்சுட்டு போயிட்டாங்க. பிறகு இறுதி சடங்குகள் எல்லாம் நடந்து முடிந்தது. பிறகு ஒரு இடத்துல அவர் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் எனக்கு கேள்விப்பட்டது. நான் எதிர்பார்த்தது மிஞ்சல்ல, வேற ஏதோ மிஞ்சிருக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது எனது தந்தையையும் என்னையும் படுகொலை செய்வதை விட நோக்கம் காரணம் என்ன, இவரோட கள்ளக்காதலுக்கு குறுக்க இருந்தது நானும் தந்தை தான் என்பதனால என்ன படுகொலை செய்யலன்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஊகிக்கிறேன் ஒரு விஷயத்தையும் ஊடகங்கள்ல சொல்லி இருந்தாரு. இதுதான் நேற்றைய தினம் முழுக்க முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட விடயமாக பார்க்கப்பட்டது. முதல்ல இந்த ஒரு செய்தியை இவருக்கு கொழும்புல இருக்கும் போது அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போன் பண்ணி சொன்னார், உங்களோட அப்பாவை பத்தி இப்படியான ஒரு செய்தி பரவுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் இந்த ஊடக மாநாடு நடந்திருக்குது. அந்த சொன்னவர் யாரு, அவரு இந்த செய்தியை மட்டும் சொன்னாரா இல்ல
இப்ப சொன்ன செய்தியும் சேர்த்து சொன்னாரா என்ற விஷயம் விசாரணைகளை தெரிய வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அவர் என்ன நினைக்காருன்னா, வசீம் தாஜிதின் கொலைக்கு தந்தை காரணமாக இருந்துட்டா அவருக்கு நியாயம் கிடைக்காம போயிருமோன்னு அச்சத்தை அவர் வெளியிட ஆரம்பிக்கிறாரு. இது ரெண்டுமே வெவ்வேறு என்பதை புரிஞ்சுக்கணும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டக்டரா இருந்தவருக்கு ரிபண்டர் வாகனம் எப்படி கிடைச்ச, கோடிக்கணக்கான பொறுமதியான வாகனம் எப்படி கிடைச்ச, ஒரு ரிபண்டர் வாகனத்துக்கு சொந்தக்காரர் அப்படியாக இருந்தா எதுக்கு கண்டக்டர் வேலை செய்யணும் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படியாக இருந்தால் தந்தை எப்படி அப்படியான ஒரு பணக்காரராக ஒரு சாரதியை வைத்து வாகனம் ஓட்டுகிற அளவுக்கு வசதி படைச்சவரா வந்தார் என்ற கேள்விக்கு பதில் என்ற ஒரு விஷயமும் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு. 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில கண்டக்டராக இருந்தவருக்கும் மஹிந்த ராஜபக்சேக்கள் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அல்லது வசீம் தாஜுதீன் கொலைக்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்றதாக இருந்தா, சமூகத்தினுடைய நேர்காணல்ல கஜ்ஜா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சேக்கள் எதை சொல்லுவாங்களோ அதை செய்யற இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, இவ்வளவு நெருக்கமாக இருந்தவர் ஏன் அந்த உறவை அங்க சொல்லணும் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த தம்பியினுடைய ஊடக சந்திப்பு எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் நாமல் ராஜபக்ச ஊடகவியலாளர்களை அழைத்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது குறித்த ஒரு விசாரணையை சிஐடி சரியாக செய்யணும் என்று சொன்னது மட்டுமல்ல, மனைவியை தனது கணவரை காட்டி கொடுக்கிறதாக இருந்தால் இந்த மனைவி பற்றி தேடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோட தான் இந்த தம்பி கஜ்ஜாவுடைய மனைவி யாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. ராஜபக்சங்களுக்கு வசீம் தாஜுதீனுடைய படுகொலையில் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு வாதத்துக்கு வச்சுக்கொள்வோமே, கஜ்ஜா சம்பந்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி சொன்னா எதுக்கு நாமல் ராஜபக்சக்கு நடுக்கம் வருது, எதுக்கு நாமல் ராஜபக்ச அவசரப்பட்டு ஊடக மாநாடு நடத்தணும்? ஒன்று, இந்த விசாரணை பிழையாக பயணிக்குது என்று சொல்றாரா, அல்லது சரியாக பயணித்து நம்மிடம் வந்து விடும் என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்க அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. சரி, வசீம் தாஜுதீனுடைய படுகொலைக்கும் ராஜபக்சங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருந்துட்டா 8 வருஷங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா அதிகாரத்துல இருந்தீங்க. எப்போதும் வசீம் தாஜுதீன், பிரதீப் எக்னலிகூட, லசந்த விக்ரமதுங்க இவங்களோட படுகொலை சம்பந்தமான பேச்சுக்கள் வரும்போதெல்லாம் ராஜபக்சர்கள் மீதான் விரல் நீட்டப்படுது. அப்படியாக இருந்தா இல்லப்பா எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எனவே இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சுயாதீனமான ஒரு விசாரணையை வைத்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நாட்டுக்கு சொல்லியிருக்கலாமே, ஏன் அதை சொல்லல அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. யஷாரா என்ற காதலியை விசாரிக்கத்தான் போறாங்க, போன் டீட்டெயில் எடுக்கத்தான் போறாங்க. வசீம் தாஜுதீனுடைய படுகொலை நடக்கிற சந்தர்ப்பத்துல யார் யார் பேசிக்கொண்டாங்க, நெட்வொர்க்ல இருந்தாங்க, பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். அவசரப்பட தேவையில்லை, அவதிப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னவர் அதை மட்டும்தான் சொன்னாரா, இல்ல கூடவே இதெல்லாம் சொல்லுங்க சொன்னாரா என்பதும் விசாரணையில தெரிய வரும். அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாள குழுக்களை சேர்ந்த டிங்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உறுப்பினரை, பாதாள குழு உறுப்பினரை துபாயில கைது செய்து தற்போது போலீசார் அதிரடியாக இலங்கைக்குள்ள நாட்டுக்கு கொண்டு வந்து இப்போது விசாரணைக்காக குற்றத்தடுப்பு பிரிவினோட ஒப்படைச்ச செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. பல்வேறு மனித படுகொலைகளோடும் போதைப் பொருட்களோடும் பல்வேறு ஆயுதங்களை கொலையாளிகளுக்கு கொடுக்கின்ற அல்லது கொண்டு செல்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் தேடப்பட்டவர் தான் இவர். வெளிநாட்டில் அமர்ந்து கொண்டு தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்போது போலீசார் அதிரடியாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்த ஆசாமியை கைது செய்து இப்போது நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல இந்தியா பெங்களூர் நகர்ல வச்சு இலங்கையிலிருந்து பல்வேறு குற்றங்களை செஞ்சுட்டு கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு சென்று அங்கிருந்து வேறொரு நாட்டுக்கு தப்பிக்கின்ற முயற்சியில் இருந்த 3 பாதாள குழுக்களை சேர்ந்த நபர்களையும் கைது செய்திருக்கின்றனர். கூடிய சீக்கிரம் அவர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது. அதுல முதல் நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரேஷ் ஹன்சக 31 வயது, சுகத் சமிந்து 46 வயது, திலீப் ஹர்ஷன 29 வயது என்ற 3 பேரையும் தான் இப்போது பெங்களூர்ல வைத்து கைது செய்து எதிர்வரும் தினங்கள்ல நாட்டுக்குள்ள கொண்டு வந்து விசாரணை நடத்துவதான ஏற்பாடு செய்யப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லி இருந்தாரு. அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஹலிய ரம்புக்கூர்ல அவருடைய மொத்த குடும்பம் 3 மகன்மாருக்கு எதிராக, அதே போல மனைவிக்கு எதிராக, மருமகளுக்கு எதிராக வந்தவர் இல்லையா, அவருக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்கணுமே அப்படின்னு சொல்ற மாதிரி தற்போது லஞ்ச ஊழல் ஆணை குழுவினர் வழக்கு தாக்கல் செய்த சம்பவம் மேல் நீதிமன்றத்துல இடம்பெற்றிருக்குது நேற்றைய தினம். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதி 2020 அக்டோபர் 20ஆம் திகதியிலிருந்து 2024 ஜூன் 24ஆம் திகதி வரை இந்த காலப்பகுதியில கிட்டத்தட்ட 97 மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்கள் ஈட்டப்பட்டதான செய்தி பதிவாக இருக்குது. அந்த குற்றத்துக்காகத்தான் இப்போது மேல் நீதிமன்றத்துல இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போற மாதிரி குடும்பத்தோட கெஹலிய ரம்புக்கூர்ல நேற்றைய தினம்
உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாரு. பொறுத்தது பார்க்கலாம். குறித்த விசாரணைகள் சுயாதீனமாக சென்று இவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். வசீம் தாஜுதீனுடைய படுகொலைக்கும் நியாயம் கிடைக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.